வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்டே குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஃபிஷ் ஸ்க்ரம்பிள்டு ரைஸ். வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம், இதை நானே ட்ரை பண்ணி வந்த ரெசிபி. இது மாதிரி ஒரு ரெசிபி இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நானே ட்ரை பண்ணி கேம் அவுட் வெல் ரெசிபி. அதோட முக்கியமான விஷயம், என்னோட ஹஸ்பண்ட் அப்ரிஷியேஷன் பண்ண ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அப்ரிஷியேஷன் வாங்கின ரெசிபிஸ் ரெண்டு ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜவரிசி பிரியாணி அண்ட் கொரியாண்டர் சப்பாத்தி. உங்களுக்கு வேணும்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மற்ற ரெசிபிஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஸ்டைல் குக்கிங். தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரம்பிள்டு ஃபிஷ் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மீனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு விசில் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு தோலெல்லாம் எடுத்துட்டு முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உதுத்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ உதுத்து எடுத்து வச்சுருக்க மீன் ஒரு கப்பு அளவுக்கு ரைஸ் ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன். பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன கேப்சிகமை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா டிரான்ஸ்பரன்சி ஆகிற வரையும் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டிரான்ஸ்பரன்சி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ நல்லா ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மசீர அரைவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இதோட அளவு எல்லாமே இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்கேன். முன்னாடி செக் அவுட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா மசாலாஸை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ட்ரை ஐட்டம்ஸாக இருக்குது. அதனால் சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காது, ரொம்பவும் ட்ரையாக இருக்காது கிரேவி மசாலாஸ். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அப்படியே மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பாஸ்மதி ரைஸ் குக்கர்லலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தனியாக தண்ணியில் வடித்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரைஸ் நம்ம ஃபிஷ்ஷை ஆர்டினரியாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ராடரியாக செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஸ்டைல் குக்கிங். தேங்க்யூ.